வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. பல்வேறு வகையான தற்காப்பு கலை உள்ளது. அதாவது எதிரி உங்களை தாக்கும் பொழுது நீங்கள் தடுத்து கையை காலை கொண்டு குத்தவோ உதைக்கவோ முடியும். கராத்தே, குங்ஃபு, டேக்கோண்டோ போன்ற கலைகள். அடுத்து எதிரி தாக்கும் பொழுது தூக்கி எறியலாம். அது ஜூடோ என்று அழைக்கிறோம் மற்றும் மல்யுத்தம் என்று அழைக்கிறோம். அதே போல் இது தாக்கும் பொழுது தடுக்காமலேயே நகர்ந்து அவன் செயலை முறியடித்து பிடிபடலாம், ஐக்கியம் என்கிறோம். அதே போல் சில ஒரு வகையான கருவை வைத்து தடுத்து நாம் புரியும் தற்காப்பு கலை பேர் கோபுடோ. இன்று உலக அளவில் வெற்றியடைந்த தற்காப்பு கலைகளில் கோபுடோ ஒன்று. இந்த கலையை நாம் தான் 1978ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினோம். அதன் பிறகு 15 உலக சாம்பியன் உருவாக்கியுள்ளோம். இந்த கோபுடோ கலையை விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக ஆக்கியுள்ளோம். இன்று இந்த கலை மாபெரும் வெற்றி பெற்றது. காரணம், இந்த ஒரு கலையை தான் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே சமயம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இன்று பலர் போலியாக நாங்களும் கோபுடோ என்று கூறிக்கொண்டு தெரியும் பட்சத்தில் நீங்கள் அவருடைய வம்சாவளி, அவருடைய சான்றிதழ் சரிபார்த்து சேருங்கள். சரி, பார்க்க இருப்பது காமா. காமா என்பது ரீக்கிக்குள் உள்ள ஒரு கருவிதான். இதுதான் காமா. இந்த காமா என்பது 8 வகையான கைகள் ஒன்றுதான் இந்த காமா என்ற கோபுடோ கருவி. இது அந்த காலகட்டத்தில் வயல்வெளிகளில் நெல் அறுக்க பயன்படுத்தப்படும் ஒரு கருவிதான் காமா என்று தற்காப்பு கருவியாக உருமாறி உள்ளது. இதை நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றுவிட்டால் இந்த கருவி உங்களுக்கு தேவையில்லை. இதுக்கு மாற்றாக ஒரு குடையே போதுமானது. சரி, அந்த உத்தியை பாருங்கள் நேயர்களே. இதுதான் காமா. காமா என்பது நான் உங்களுக்கு கூறுவது போல நெற்கதிரை அறுக்க பயன்படுத்திய ஒரு கருவிதான் என்று தற்காப்பு கருவி மாறியுள்ளது. நாம் அதை சற்று மாற்றியுள்ளோம் நடைமுறை வாழ்க்கைக்கு குடையே போதும் என்று. பெண்கள் தினமும் பயன்படுத்த ஒரு குடையே போதுமானது இந்த காமாவுக்கு மாற்றாக. ஆனால் அந்த குடை உடைய கைப்பிடி வளைந்து இருக்க வேண்டும். சரி, நாம் சுதியில் பார்த்தோம். ஒரு பார்ப்போம். முதலில் மறுத்து பார்க்க இருப்பது ஒரு புதிய தற்காப்பு உத்தியை. ஒரு எதிரி இது போன்ற பெரிய கம்பு கொண்டு வரும்பொழுது, தாக்க வரும்போது எதிரிகளை நீங்கள் பின்னுக்கு சென்று தடுக்க முடியும், அடுத்து தடுக்க முடியும், அடுத்து தடுக்க முடியும், அடுத்து தாக்கலாம், அடுத்து தாக்கலாம். எதிரி பார்த்த உதிதான். அதே போல ஒரு எதிரி இது போன்று ஒரு கத்தி கொண்டு வரும்பொழுது தாக்கும்பொழுது நீங்கள் தடுக்கலாம், அதே சமயம் தடுக்கலாம், அடுத்த கணமே பிடித்தவாறு தாக்கலாம். அவனுடைய கருத்தை இழுக்க முடியும். அறுப்பதோ இழுப்பதோ நோக்கமல்ல, தேவை தற்காப்பு. உங்கள் உயிருக்கோ உடமைக்கோ ஆபத்து ஏற்படும் பொழுது இந்த உத்திகள் உங்களை காப்பாற்றும். சரி, அந்த புது உத்தியை பாருங்கள். போன்ற எதிரி உங்களை கத்திக்காமங்க இது போன்ற சிறு கத்தி கொண்டு மேலே தாக்கும்போது என்ன செய்வது? நான் ஒரு உத்தி பார்த்தோம் ஏற்கனவே. தடுங்கள், அடுத்த கணமே கத்தி விடுபட தாக்கலாம், காலம் இழுத்து நம்ம அவனை தாக்க முடியும். பார்த்த உத்திதான். அது புதிய உத்தியே. என்னவென்றால் தாக்கும் எதிரிகளை தடுங்கள், கணமே தாக்கல், கத்தி விடுபட இழுங்கள், தாக்கலாம். அந்த முகம் சிதையும், அவனுடைய செயல் நிறுத்தப்படும், தப்பித்துக் கொள்ள முடியும். நிறைய மறுபடியும் பாருங்கள். இந்த காமா என்பது இந்த கட்டை இங்கே ஒரு இரும்பாலான கத்தி பொருத்தப்பட்டிருக்கும். இது நாம் பயிற்சிக்காக இது போல் நாம் பயிற்சி பெறுகிறோம். இது போல ஒரு கட்டையில் இது ஒரு ஆபத்தான கருவி தான். இருப்பினும் உங்கள் உயிரை காப்பாற்றும். அதே சமயம் இதை வைத்து பயிற்சி பெற இந்த ஆசிரியர் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று பல பேர் தங்களை நாங்களும் கோபுடோ என்று கூறிக்கொண்டு தெரியும் பட்சத்தில் நீங்கள் தான் ஆரஞ்சு சேர வேண்டும். அப்போ தான் உத்திகள் கிடைக்கும். இது வந்து ஒரு ஆபத்தான கருவி தான். ஆனால் உங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடியது.
இதை வைத்து நீ பயிற்சி பெற உங்களுக்கு சிறந்த ஆசிரியர் முக்கியம். அந்த ஆசிரியர் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் தான் அந்த ஆசிரியர் உண்மையிலேயே கோபுர பயிற்சியை பெற்றாரா என்று ஆராய்ச்சி சேருங்கள். அதுவும் காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். சரி, புதிய மறுபடியும் பாருங்கள். தாக்கும்போது மேலே தடுங்கள். அடுத்த கணமே கத்தி விடுபட தாக்குங்கள், மாட்டுங்கள், எழுங்கள். எதிரி உங்கள் வசம் அவன் செயல் நிறுத்தப்பட்டுவிடும். உண்மையிலே இந்த காமாவிற்கு மாற்று இந்த குடை தான். இந்த குடைக்கு வளைந்த கைப்பிடி அவசியம். அதே போல் கருவை வைத்து செய்யும் பயிற்சி வேறு, அந்த கருவி இல்லாமல் சுற்றுப்புற சூழ்நிலை பொருளான குடை வச்சு செய்யும் பயிற்சி வேறு. அங்குதான் உள் ரகசியம் அமைந்திருக்கிறது. அதுதான் உங்களுக்கு தேவை சிறந்த ஆசிரியர். ஆக இது தாக்கும்போது கத்தியால் குடை இருக்கும் பொழுது நீங்கள் தடுங்கள், வெறுங்கையால் பிடியுங்கள், தாக்குங்கள், குறையை மாட்டி எழுங்கள். புத்தி எளிமைதான். மறுபடியும் பாருங்கள். இது தாக்கும் பொழுது கையால் தடுங்கள், பிடியுங்கள், பக்கவாட்டில் தாக்குங்கள், கழுத்தை மாட்டி இழுத்து தாக்குங்கள். பயிற்சியை பாருங்கள். இந்த தற்காப்பு கை பயிற்சியை பொறுத்தவரை பயிற்சி மிக மிக அவசியம். ஆக பாருங்கள், இதான் காமா. காமா என்பது 8 வகையான கோபுக்கள் ஒன்றுதான் காமா. இது தாக்கும்போது மேலே முதல் செயல் தடுத்தலை. திருப்புல் பக்கவாட்டில் தாக்குங்கள், மறு கம்மாவால் கத்தி விடுபடும். கழுத்தை அடித்தவாறே பிடித்து இழுங்கள். தாக்க இருப்பது திலக வரம்பத்தில். இதற்கு மாற்று ஒரு குடைதான். ஆக இந்த குடை என்பது நீங்கள் தினமும் பயன்படுத்தும் ஒரு பொருள். இதுதான் நம்ம மாற்றாக பயன்படுத்த உள்ளோம் காமாவிற்கு. அப்பொழுது உங்களிடம் 2 குடை இருக்காது. ஆகையால் ஒரு கையை தடுக்கவும் மறு கையை காமாகவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். தாக்கும் பொழுது தடுங்கள், பிடியுங்கள், தாக்கலாம். குடை கொண்டு பலமாக கத்தி விடுபடும். கழுத்தை மாட்டி இழுத்து தாக்குங்கள். அதே புத்தியை செய்யப்படும் காமாவான். தேவை நல்ல ஆசிரியம். முறையான பயிற்சி தான் காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். நீங்களே பயிற்சியை பாருங்கள். எப்பொழுதுமே தற்காப்புகளை பொறுத்தவரை ஒரு ஆபத்து பட்சத்தில் பயமோ பதற்றமோ கூடாது. எதையும் தன்னம்பிக்கையுடன் நாம் எதிர்நோக்க வேண்டும். அதுதான் எதிரியை வீழ்த்தும். ஆக நாம் செய்யும் முதல் செயல் தடுக்கத்தான். வேகம் முக்கியம், வேகம் முக்கியம். எடுங்க, அப்படியே தள்ளுங்க பக்கவாட்டில். தாக்குங்க, கை தாக்குங்க, கழுத்தில் எடுத்து இடுங்க. இப்பொழுது இதே உதவி செய்யலாம். குடையை வைத்து தாக்கும்போது தடுங்கள், வெறும் கையால். நீ சம் யோ தேவை சிறிய முயற்சியும் பயிற்சியும் மிக அவசியம். இவைதான் உங்கள் பயத்தை அகற்றும். நீங்கள் எதையும் நீங்கள் துணை செய்ய முடியும். ஆக இந்த காமாவை கொண்டு நீங்கள் முறையாக பயிற்சி பெறலாம். கீழ் தடுப்பு, மேல் தடுப்பு, உள் தடுப்பு, வெளித்தடுப்பு, இந்த பல உண்டு. அவர் ஒன்று தான் மேல் பக்க தடுப்பு. தடுக்கிறோம், தாக்குகிறோம், மாட்டி எடுத்து தாக்குகிறோம். தேவை பயிற்சி மட்டுமே. நேயர்களே, இந்த புத்தியை பார்த்தீர்கள். உங்களுக்கு புரிந்திருக்கும் அதனுடைய வலிமை. புத்தி எளிமைதான். அதே சமயம் பயிற்சி பெற வேண்டும் சரியான தற்காப்பு ஆசிரியரிடம். அப்போதுதான் அந்த புத்தியும் நுணுக்கமும் அதனுடைய பயிற்சி முறைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் முறையான பள்ளியில் பயிற்சி பெறும்பொழுது தான் பயம் அகலும். காரணம், பயம் உங்களுடைய வெற்றியை தடுத்துவிடும். பயம் உங்களுடைய ஆளுமைத்திறனை குறைத்துவிடும். பயம் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்கச் செய்யும். தன்னம்பிக்கை உங்களை முடக்கிவிடும். ஆகையால் அந்த பயத்தை அகற்ற உங்களுடைய அந்த தைரியத்தை வளர்த்துக்கொள்ள தற்காப்பு கல்வி பயிற்சி தான் சிறந்த வழி. ஆக தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.